Zero Production Beats. Welcome to the channel assessment. இப்போ நம்ம பார்க்க போறது Revit architecture தமிழ்ல ஓகேங்களா. இப்போ Revit architecture சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணுங்க. என்ன ஸ்கிரீன் ஓபன் ஆயிடும். இப்போ வந்து இது வந்து ப்ராஜெக்ட் ஃபேமிலிஸ்னு இருக்கும். ப்ராஜெக்ட்ங்கிறது நம்ம ஒரு பில்டிங் எலிவேஷன் போட போறோம்னா அது வந்து ப்ராஜெக்ட்ல போயிட்டு இந்த ஃபைல் ஓபன் பண்ணி நியூ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்ல போகணும் ஓகேங்களா. ஃபேமிலிஸ்ங்கிறது இப்போ அந்த ஒரு பில்டிங்கோட எலிவேஷன் போறோம்னா அதுல வந்து டோரு விண்டோஸ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா ப்ராஜெக்ட்ல இருக்கும். நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ல மாத்திக்கிறது இந்த ஃபேமிலிஸ்ல போய் தான் டிசைன் பண்ணுவோம். இந்த ஃபேமிலிஸ்ல டிசைன் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த மெட்டீரியல் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்றோம் ஓகேங்களா. இப்போ வந்து ப்ராஜெக்ட் பார்க்குறோம். ப்ராஜெக்ட்ல நியூ ஓப்பன் பண்ணுங்க. கிரியேட் ஏ நியூ ப்ராஜெக்ட். அது வந்து கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். இப்போ நான் பார்க்க போறது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு பில்டிங் வந்து டிசைன் பண்ண போறோம். அதுல வந்து யூனிட் செட் பண்றோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபீட்ல போறீங்களா மீட்டர்ல போறீங்களா சொல்லி யூனிட் செட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து கீபோர்ட்ல வந்து யூஎன் டைப் பண்றீங்க ஓகேங்களா. யூஎன் டைப் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து டிசிப்ளின் இருக்கு பார்த்தீங்களா. அதில் வந்து காமன் ஸ்ட்ரக்சரல் எலக்ட்ரிக்கல் இருக்கும். இப்போ வந்து காமனுங்கிறது நம்ம நார்மலா எல்லா நம்ம இப்போ சிவிலுங்கும் போது எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எல்லாம் காமனா போடுவோம். வந்து இது காமனா யூஸ் பண்றது. ஸ்ட்ரக்சரலுங்கிறது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் யூஸ் பண்றதுக்காக இதை நம்ம பண்ணிக்கணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து ஒரு எலிவேஷன் போறாங்கன்னா அவங்க இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இப்போ நம்ம காமனா போறதுனால காமனை கிளிக் பண்ணிடுவோம். இதுல வந்து லென்த் வந்து யூனிட்ஸ்ல பாத்தீங்கன்னா மீட்டர்லயும் இருக்கும், அது ஃபீட்ல இருக்கும், டெசிமல் ஃபீட்ல இருக்கும், அது மீட்டர்ஸ்ல இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவை வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபீட்ல வச்சுக்கலாம். ஃபீட் வந்து ஃபிராக்ஷனல் இன்ச்சஸ் வந்து ஓகேங்களா. கிளிக் பண்ணுங்க. இந்த ரவுண்டிங் வேல்யூ இது 1/32 வச்சுங்க. நான் கிளிக் பண்ணுங்க. ஓகே கொடுத்துருங்க. அது மாதிரி ஏரியா இப்போ வந்து நம்ம வந்து ஃபீட்ல வச்சுக்கனால இப்போ வந்து யூனிட் மாத்திரம் வந்து ஃபீட் இன்டு ஃபீட் வந்து ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்களா. அதான் ஸ்கொயர் ஃபீட்ல வச்சுக்கலாம். இதே மீட்டர்ல வச்சுக்கன்னா மீட்டர் வந்து ஸ்கொயர் மீட்டர் இருக்குங்களா. ஸ்கொயர் ஃபீட்ல வச்சுங்க. இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா. ஸ்கொயர் ஃபீட் ஃபீட் ஸ்கொயர் ரெண்டுமா ஒண்ணுதான். இந்த ஸ்கொயர் ஃபீட்ல வச்சுங்க. ஓகே விட்டுருங்க. இது வால்யூம் வந்து அங்க நம்ம ஃபீட்ல வச்சதுனால இப்போ வந்து கியூபிக் ஃபீட் ஓகேங்களா. கியூபிக் ஃபீட்ல வைக்கணும். இதை மீட்டர்ல வச்சா கியூபிக் மீட்டர் ஓகேங்களா. இப்போ கியூபிக் ஃபீட்ல வச்சுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா கியூபிக் ஃபீட்ல மாறிடும் ஓகேங்களா. ஓகே விட்டுருங்க. அடுத்து ஓகே விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம கட்டப்போற பில்டிங் வந்து எத்தனை ஃப்ளோர் G+1 G+2 சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து லெவல் கொடுக்கணும் ஓகேங்களா. அதுக்காக என்ன பண்றோம், ஈஸ்ட் கிளிக் பண்றோம் ஓகேங்களா. இந்த எலிவேஷன்ல ஈஸ்ட் டைரக்ஷன் கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ வந்து லெவல் 1ங்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது பில்டிங்கோட பாட்டம் பொசிஷன் ஓகேங்களா. லெவல் 2ங்கிறது டாப், அப்போ ரூஃப் லெவல் ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்றோம், லெவல் இது வந்து லெவலை ஜூம் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணினா அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்றீங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து கொடுக்குறீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இதை வந்து டைப் பண்றேன். கிரவுண்ட் ஃப்ளோர் ஓகேங்களா. கிளிக் பண்ணா அதுல வந்து நேம் வந்து ரீநேம் நேம் இருக்குது. நீ ரீநேம் வந்து எஸ் கொடுத்தீங்க ஓகேங்களா. நேம் ஆகணும். இது 0 தான் இருக்கணும். இப்போ வந்து இது ஃப்ளோர் ரூஃபோட ஹைட் என்னது லெவல் 2. பில்டிங்கோட ஹைட் வந்து ரூஃபோட ஹைட் 10 அடி ஓகேங்களா. அதாவது கிரவுண்ட் லெவல்ல இருந்து ரூஃபோட ஹைட் 10 அடி ஓகேங்களா. 10 அடி கொடுத்துருங்க. 10 அடி கொடுத்துட்டு கீபோர்ட்ல 10 அடி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 10 அடி வந்துடும். இந்த லெவல் 2 என்ன பண்றீங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு போட்டுங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நீங்க வந்து எந்த நேம்னா அதுல வந்து கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்களா. இப்போ இன்னொரு ஃப்ளோர் போடணும் அப்படின்னா LL, அதாவது கீபோர்ட்ல வந்து LL டைப் பண்ணுங்க ஓகேங்களா. LL டைப் பண்ணீங்கன்னா இது வரும் ஓகேங்களா. கிளிக் பண்ணு, அதை கரெக்டாக வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா லெவல் 3 வந்துடும் ஓகேங்களா. இதை விட்டுங்க. லெவல் 3 எவ்வளவு, இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து அந்த ரூஃபோட ஹைட் 10 அடி. அடுத்த ஃப்ளோரோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 3, அது செகண்ட் ஃப்ளோர் டைப் பண்ணீங்க. செகண்ட் ஃப்ளோர் டைப் பண்ணிட்டீங்க. இதோ ரீநேம் என்ன ரீமேஸ் கொடுத்தீங்க. இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 20 அடி ஓகேங்களா. அது ஒவ்வொரு ஃப்ளோரோட ஹைட்டு 10 அடி. இப்போ வந்து நீங்க பாட்டத்துல இருந்து கனெக்ட் பண்ணிட்டு போகணும். கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் 10 ஃபீட்டு,
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் 20 ஃபீட் 10 ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து எலிவேஷன் போட போறோம் ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்றீங்க, இங்க நம்ம கொடுத்த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தா இந்த ஃப்ளோர் பிளான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இங்க நம்ம என்ன டைப் பண்ணமோ கிரவுண்ட் ஃப்ளோர்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடும், செகண்ட் ஃப்ளோர்னா செகண்ட் ஃப்ளோர் வந்துடும் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல பிளான் போட போறோம் ஓகேங்களா. கிரவுண்ட் ஃப்ளோர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு இந்த பேசிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், வியூ, மாடலிங், டிராஃப்டிங், ரெண்டரிங், சைட்னு இருக்கும் ஓகேங்களா. நம்ம என்ன பண்றோம், நீங்க பேசிக்கா பார்க்குறோம் ஓகேங்களா. பேசிக்ல வந்து வால் போடுறோம் ஓகேங்களா. வாலை கிளிக் பண்ணுங்க. இதை வந்து நீங்க கீபோர்டில் வந்து ஷார்ட்கட்டாக கிளிக் பண்ணா WA ஓகேங்களா. WAன்னு கிளிக் பண்ணீங்கன்னா வால் வந்துடும் ஓகேங்களா. WA கிளிக் பண்ணா வால் வந்துடும் ஓகேங்களா. இதுல பேசிக் வால் வந்து வாலோட திக்னஸ் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா. இந்த வால் திக்னஸ் வந்து பேசிக் வால் வந்து 200 mm வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணுங்க. இப்ப இந்த டிரா பாக்ஸ்ல வந்து லைன் இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கும், பாலிகன் இருக்கும், சர்க்கிள் இருக்கும். உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் போடணும் ஓகேங்களா. ஜூம் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் போடுங்க. ரெக்டாங்கிள் வந்துடும் ஓகேங்களா. இப்ப இந்த ஒய் டைரக்ஷனோட மெஷர்மெண்ட்டை வந்து நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா எக்ஸ் டைரக்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து இந்த மெஷர்மெண்ட் வரும் ஓகேங்களா. இந்த பாயிண்டை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம போட வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் ஆனால 10க்கு 10 தான் நம்ம போட போறோம். 10 ஃபீட் 10 ஃபீட் தான் பில்டிங் போட போறோம். அதெல்லாம் என்ன பண்றோம், இந்த கஷ்டம் வந்து என்ன பண்றீங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே அவுட்டருக்கு வாலோட அவுட்டருக்கு போயிடும். அது மாதிரி இதையும் கிளிக் பண்ணுறீங்க, வாலோட அவுட்டருக்கு போயிடும். இப்போ வந்து இதை வந்து இதை கிளிக் பண்ணி ஒரு 10 ஃபீட் கொடுத்தீங்கன்னா 10 ஃபீட் வந்துடும் ஓகேங்களா. அது இப்போ இந்த எக்ஸ் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணா மெஷர்மெண்ட்டை ஒய் டைரக்ஷனை தான் கிளிக் பண்ணி வாலை கிளிக் பண்ணீங்கன்னா வரும். அது இந்த பாயிண்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து 10 அடி கொடுக்குது ஓகேங்களா. 10 அடி கொடுத்தீங்கன்னா என்ட்ரு விடுங்க ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு 10க்கு 10 வந்து நம்மளுக்கு வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து வால் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபீட்ல போறதுனால இப்போ இந்த வாலோட இது பார்த்தீங்கன்னா 200 mm இருக்கு. இது வந்து என்ன பண்றோம், ஃபீட்ல போறோம். அதனால வந்து இந்த வாலோட திக்னஸ் ஃபீட்ல மாற்றணும். என்ன பண்றோம், இதை கிளிக் பண்ணிட்டு இந்த வாலை கிளிக் பண்ணிட்டு இந்த எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதை கிளிக் பண்ணணும். இந்த எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லையா கீபோர்டில் எதுனா பிஆர்னு என்டர் பண்ணீங்கன்னா இதோட எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகுங்களா. கிளிக் பண்ணிட்டு பிஆர் எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. அதில் போயிட்டு இல்லை எடிட் நியூ கொடுக்குறீங்க ஓகேங்களா. எடிட் நியூ அதில் டூப்ளிகேட்டாக நேம் கொடுக்குறீங்க. நீங்கள் ஃபீட்டில் போகிறதா டூப்ளிகேட்டாக கொடுத்துங்க ஓகேங்களா. அதில் வந்து 9 இன்ச் வால் வாலோட திக்னஸ் வந்து 200 mm 9 இன்ச் ஓகேங்களா. 9 இன்ச் வால் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகேங்களா. இப்போ டூப்ளிகேட் நேம் 9 இன்ச் வால்னு வச்சு ஸ்ட்ரக்சரில் போய்ட்டு எடிட் பண்ணுறீங்க ஓகேங்களா. இந்த வாலை எடிட் பண்ணுறீங்க. இப்போ வந்து இது வந்து 7 இன்ச்சுக்கு இருக்குது ஓகேங்களா. இது வந்து 9 இன்ச்சுக்கு எடிட் பண்ணுறீங்க, 9 இன்ச்சுக்கு மாற்றிக்கிறீங்க. அதுமாதிரி இந்த ஹைட்டு இந்த வாலோட ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 அடிக்கு இருக்குங்க. என்ன பண்ணீங்க, 10 அடின்னு கொடுத்துக்கிறீங்க. 10 அடி கொடுத்துட்டு ஓகே கொடுங்க ஓகேங்களா. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வித்து வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர் எடிட் பண்ணதுனால இந்த வித்து வந்து பார்த்தா 9 இன்ச்சு மாறி இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் ஓகே கொடுத்துருங்க, அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ எங்க இந்த பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த வால் வந்து எங்கே ஆரம்பிக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருணும் ஓகேங்களா. அந்த வாலோட பேஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துடணும். இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் 3 இருக்கும். நம்ம அங்கே என்ன எடிட் பண்ணணுமோ அது இருக்கும். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுக்கணும். பேஸ் ஆப்செட்டு இப்போ நீங்கள் இந்த போடுற வால் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்த இதில் இருக்கணும், பேஸில் இருக்கணுமா இல்லை ஒரு 2 அடி ஹைட்டில் இருக்கணுமா 3 அடி ஹைட்டில் இருக்கணுமான்னு சொல்லிட்டு இந்த இதில் கொடுத்துருவோம் ஓகேங்களா. நம்மளுக்கு 0ல தான் இருக்கணும் ஓகேங்களா. 0 கொடுத்துங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி கொடுத்துங்க ஓகேங்களா. 10 அடி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதில் போய் 3D வியூ முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.